இலங்கை வந்து வெள்ளத்தால் இப்ப பெரிதுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து இப்ப நிறைய பேர் அவங்களால வேண்ட உதவிகளை வந்து நிவாரணங்களா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில நம்மட மட்சுவானந்தா தேசிய பாடசாலையில பழைய மாணவர்கள் சங்கத்தால மலையகத்துல வந்து பெரிதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்குறதுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. ஸோ மட்சுவானந்தா தேசிய பாடசாலை ஸ்கூலுக்கு முன்னாலேயே வந்து பழைய மாணவர் சங்கத்தால வந்து உலருணவு பொருட்கள் வந்து சேகரித்து கொண்டிருக்காங்க மலையக மக்களுக்கு உதவியா கொடுக்கறதுக்காக. நீங்க டிரெக்டா ஸ்கூலுக்கு முன்னுக்கு அவங்க இந்த ஸ்டால் இருக்கும். ஸோ உங்களால வேண்ட பொருட்களை வந்து நீங்க இங்க கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பொருட்களாகவும் கொடுக்கலாம். பொருட்கள் சொல்லக்குள்ள உலருணவு பொருட்கள் கொடுக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் காமன் சென்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஒரு கஷ்டமான தருணத்துல தேவைப்படும் நினைக்கிற அத்தியாவசியமான பொருட்கள் என்னவா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். நீங்க பொருட்களாகவும் கொடுக்கலாம் அல்லது பணமாகவும் கொடுக்கலாம். ஸோ பணமா கொடுக்கறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அதே நேரம் உங்களோட வீடுகள்ல பொருட்கள் இருக்கு, கொண்டு வந்து கொடுக்க இல்லாத சூழ்நிலையில இருக்கீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணியுமே நீங்க உங்களோட பொருட்களை வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது வார வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில 8 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் இங்க இவங்க இந்த பொருட்களை கலெக்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த கஷ்டமான நேரத்துல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மட உறவுகளுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். ஸோ குடுக்க மனம் இருக்கிறார்கள், உங்களால முடிஞ்ச உதவியை தாங்க.